இயக்குனர் மணிரத்னம் இயக்கும் காற்று வெளியிடை ஏப்ரல் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பொதுவாக மணிரத்னம் படம்னாலே படத்தோட தலைப்பு சுத்த தமிழ்ல இருக்கும். அதோட கதைக்கு ரொம்ப பொருத்தமானதா இருக்கும். காற்று வெளியிடை தலைப்பும் அதே மாதிரி தான். காற்று வெளியிடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் அப்படின்ற பாரதியோட கவிதையிலிருந்து எடுக்கப்பட்ட வரிதான் இந்த காற்று வெளியிடை அப்படின்ற தலைப்பு. ஆனா பாரதியோட கவிதை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த தலைப்பு எடுக்கல. கதைக்கு ரொம்ப பொருத்தமானதா இருக்கும். இந்த படத்தோட ஹீரோ ஏர்ஃபோர்ஸ்ல பைலட்டா ஒர்க் பண்றாரு. அதனால எக்கச்சக்கமான காட்சிகள் ஆகாய வெளியில், அதாவது காற்று வெளியில் நடக்கும். அதனால தான் காற்று வெளி. காற்று வெளியில ஹீரோ ஹீரோயினுக்கு இடையேயான பல காதல் காட்சிகள் இந்த கதையில இருக்கும். முழுக்க முழுக்க காற்று வெளியில 2 பேருக்கு இடையிலான காதலை சொல்றதால இந்த படத்துக்கு காற்று வெளியிடைன்னு பேர் வச்சிருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.